ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் இம்மானுவே, இம்மானுவே, தேவன் நம்மோடு. இம்மானுவே, தேவன் நம்மோடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை சந்திக்கும்படி தேவன் கொடுத்த நல்ல தருணத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வேதத்தில் ஒரு பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதத்தினுடைய புஸ்தகம் 119வது சங்கீதத்தில் 1, 2, 3 வசனங்கள் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தையை இன்றைக்கு நாம தியானிக்க போகிறோம். நல்ல கவனிங்க. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் தான் உத்தம மார்க்கத்தார்கள். சர்ச்சுக்கு போறதுனால, நீ பைபிள் படிக்கிறதுனால இல்லை. அல்லேலூயா. உங்க வாலிப பிள்ளைகளுக்கு ஒருவேளை ஆண் பிள்ளையா இருக்கலாம், பெண் பிள்ளையா இருக்கலாம், திருமணம் பண்றதுக்காக ஒரு விசுவாசியை தானே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க அப்படி பண்ணாதீங்க. ஏன் நான் சொல்றேன்னா, விசுவாசிகள் கூட எப்படிப்பட்டவங்க, நீங்க எப்படிப்பட்ட விசுவாசின்னு பாருங்க. உங்க வீட்டுல குடும்ப ஜெபம் நடக்கும், நீங்க பகுதி நேரத்துல ஊழியம் செய்வீங்க, கர்த்தருக்கு பயந்து உண்மையா இருப்பீங்க, கர்த்தரை பிரியப்படுத்துறதா உங்களுடைய நோக்கமா இருக்கும். நீங்க பாட்டுக்கு போய் ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சீவி சிங்காரிச்சு வரக்கூடிய பொண்ணை பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க, ரொம்ப வேதனைப்படுவீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஆவி, அனல், அபிஷேகம், விசுவாசம், அந்த நம்பிக்கை, வேத தியானம் இதெல்லாம் அந்த பிள்ளைகள்கிட்ட இருக்காது. அதனால தான் சொல்றது, முதல்ல என்ன செய்யணும்னா, சர்ச்சுக்கு போறவங்க, ஆமா, நாம் என்ன பண்ணணும், தேவனிடத்துல கேட்கணும். தேவனுடைய நோக்கம், திட்டம், அந்த திட்டத்தின்படி நாம செஞ்சாதான் நமக்கு பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஏற்ற துணையா கிடப்பாங்க. அதை விட்டுட்டு சபைக்கு போனாலும் சபையில் எவ்வளோ பேர் அவிவிசுவாசிங்க இருக்காங்க தெரியுமா? சபையில் எவ்வளோ பேர் தெரியுமா? வியாதி உள்ளவங்க, பேய் பிடிச்சவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. பல சபைகளில் இப்படியெல்லாம் இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பாட்டுக்கு சும்மா சாதாரணமாக எந்த ஒரு காரியத்தையும் இவங்க சபைக்கு போகிறாங்களேன்னு யாரையும் நம்பிராதீங்க. யாரும் இவங்க ஊழியம் செய்கிறாங்களேன்னு நம்பிராதீங்க. கர்த்தரை மாத்திரம் நம்பிருங்க. அப்படி வேதத்துல யார சரியா நம்ம இது பண்ணணும் அப்படின்னா, நம்பணும்னா, இங்க வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். வேதத்தின்படி நடக்கணும். உங்களுடைய ஒவ்வொரு நடையும் எப்படி இருக்கணும்னா, வேதத்தின் அடிப்படையில் இருக்கணும். சும்மா போய் மாட்டிக்கிட்டு எங்கேயாவது போய் முழிக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு சபைக்குள்ளார பண ஆசை உள்ளவங்க இருக்கிறாங்க, இச்சை உள்ளவங்க இருக்கிறாங்க, கோபம் உள்ளவங்க, மூர்க்கத்தனம் உள்ளவங்க இருக்கிறாங்க, பிடிவாத குணம் உள்ளவங்க இருக்கிறாங்க. எவ்வளவோ ஜனங்க, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற மாமிசத்தின் வெளியரங்கமான கிரியை உள்ள ஜனங்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவங்க வேதத்தை ஒழுங்கா வாசிக்கிறது இல்லை, ஒழுங்கா பிரசங்கம் கேட்கறது இல்லை, அவங்க ஒழுங்கா வாழ்றது இல்லை. அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. சபைக்கு வந்துட்டு தூங்கிக்கிட்டே இருக்கிற ஜனமெல்லாம் இருக்கிறாங்க. வேதம் தெளிவா சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் தான் பாக்கியவான்கள். வேற எல்லாரையும் நீங்க நம்பிராதீங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அவருடைய சாட்சிகளை கை கொண்டு, யாரு? ஆண்டவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். முழு இருதயத்தோட படிக்கிறது மாத்திரம் இல்ல, நீ பைபிளை சும்மா படிச்சா பத்தாது, படிச்சதின்படி நடக்கணும், நடக்கிறதின்படி உபதேசம் பண்ணணும். சும்மா சாதாரண வேலை இல்லை. அதனால அங்க வேதம் சொல்லுது, முழு இருதயத்தோடு நீங்க கர்த்தரை தேடணும். அப்ப யார் பாக்கியவான்கள்னு தெரியுதா? வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள். வேதத்தின் படி நீ நடக்கணும், அப்பதான் நீ பாக்கியவான். அதே மாதிரி முழு இருதயத்தோட கர்த்தரை நீங்க தேடணும்.
அப்பதான் நீங்க பாக்கியவான். இந்த 2 வசனங்களையும் குறித்து 3வது வசனத்துல ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை இருக்கு. அவர்கள் அநியாயம் செய்வதில்லை. சர்ச்சுக்கு போறவங்க, பைபிள் படிக்கிறவங்க, கர்த்தரை முழு இருதயத்தோட தேடுறவங்க, வசனத்தின்படி வாழ்றவங்க, நடக்கிறவங்க இருக்காங்க பாருங்க, அவர்கள் அநியாயமே செய்வதில்லை. அவருடைய வழிகளில் அவர்கள் நடக்கிறார். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களிடத்துல ஒரு அநியாயம் இருக்கக்கூடாது. ஒருவேளை இன்னைக்கு நீங்க சர்ச்சுக்கு போறீங்க, என் குடும்பத்துல பாவம் இருக்குது, சாபம் இருக்குது, வியாதி இருக்குது, பலவீனம் இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, நிறைய குறை இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? நீ வேதத்தின்படி நீ நடக்கல, முழு இருதயத்தோட நீ கர்த்தரை தேடாததுனாலதான் உன்கிட்ட நிறைய அநியாயங்கள், அக்கிரமங்கள் இருக்கு. அதனாலதான் நீ எல்லாத்துலயுமே சர்ச்சுக்கு போய் நீ குறைவான ஒரு நபரா இருக்கிற. தயவு செய்து அப்படி இருக்காதீங்க. இன்றைக்கு நீங்க மாறணும். தேவனுடைய பிள்ளைங்க, இன்னைக்கு நீங்க மாறணும். இன்னைக்கு இன்னையில இருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆமென். அவருடைய வேதத்தின்படி தான் நான் நடப்பேன். வேதம் என்ன சொல்லியிருக்கு அதன்படி தான் நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி நடங்க. அதன்படி வாழுங்க. முழு இருதயத்தோட, அறகுறை இருதயத்தோட இல்ல, முழு இருதயத்தோட நீங்க கர்த்தரை தேடுங்க. உங்களிடத்துல ஒரு அநியாயமும் இருக்காது. அவருடைய வழியில நீங்க நடப்பீங்க. கர்த்தர் உங்க வழியில கூடவே உங்களோட வந்து கர்த்தர் உங்களுடைய போக்கையும் உங்களுடைய வரத்தையும் இது முதல் கொண்டு ஆசீர்வதிப்பா. உங்க பலவீனம், வியாதி, கடன் பிரச்சனை எல்லாம் இன்றோட மறைந்து போய்விடும். கோர்ட்டு கேஸ், எல்லா பிரச்சனை, குழந்தை பாக்கியம் இல்லாதது எல்லாம் கிடைச்சிடும். ஏன்னா உங்களிடத்துல அநியாயத்தை, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் கர்த்தரிடத்துல இரக்கம் பெறுகிறான். அநியாயத்தை எல்லாம் ஆண்டவரிடத்துல